ஏடிஎம் கொள்ளையர்கள் தற்போது நாமக்கலில் கைது செய்யப்பட்டிருந்தக்கூடிய நிலையில் அது குறித்தாக டிஐஜி தற்போது விளக்கம் அளித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப். காவல்துறை தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திவ்யா, பாரத் ஸ்டேட் பேங்க் வங்கியை குறிவைத்து கொள்ளையடிக்கும் கும்பல் வெப்படை காவல் நிலையத்தில் சேலம் சார்க டிஐஜி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் போலீசார் வாகன தணிக்கை செய்ததில் அடுத்ததாக கண்டெய்னர் வருவதாக தகவல் கிடைத்தது. 8:45 மணிக்கு குமராபாளையம் அருகே சோதனை போது கண்டெய்னர் லாரி நிற்கவில்லை. திரும்பி கண்டெய்னர் லாரி சன்னியாசம்பட்டி அருகே வரும்போது வாகனம் வேகமாக போனதில் பைக் கார் அடித்து சென்றது. அதன் பின்னர் டிரைவரை பிடித்து கண்டெய்னரில் இருந்த 4 பேரையும் பிடித்ததாக தெரிவித்தார். அப்பொழுது வெப்படை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரும்போது கண்டெய்னர் லாரியின் பின்புறம் சத்தம் கேட்டு டிரைவரிடம் வாகனம் நிறுத்திய பின்னர் கதவு திறந்த போது துப்பாக்கி கையோடு தப்பிக்க முயன்ற மற்றொரை சுட்டு பிடித்த கொள்ளையன் பெரும்பாலான ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். காயமடைந்தவர் கோவை மருத்துவமனையில் கொண்டு சென்று சிகிச்சை செய்ய இருக்கிறோம் எனவும் பணம் எவ்வளவு இருந்தது எனவும் தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். கார் திருச்சூரில் கொள்ளைக்கு பயன்படுத்திய கார் தான் என கண்டெய்னர் மீது உள்ளது. 5 பேரே போலீசார் விசாரணைக்கு உள்ளனர். இவர்கள் மீது தமிழகத்தில் ஏதாவது கொள்ளை வழக்கு தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என விசாரணைக்கு பின்பு என தெரிய வரும். ஒசூர் ஏடிஎம் கொள்ளையில் பிடிப்பட்ட இருவருடன் தொடர்புடைய வழக்கு தொடர்பு உள்ளதா விசாரணை நடத்தப்படுகிறது. 5 பேர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவரை பின்தொடர்ந்து தோப்புக்காடு ஊரையில் சென்ற போது பின்தொடர்ந்து காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் பின்தொடர்ந்து ஓடினார். அப்பொழுது போலீசார் மீது தாக்குதல் செய்ய முயன்ற போது போலீசார் ஜமாலினை சுட்டதாக தெரிவித்தனர். காவல்துறை விசாரணைக்கு பிறகு கேரளா மாநிலம் போலீசார் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார். கண்டெய்னர் மூலம் தடவையில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். டெல்லியில் இருந்து லோடு ஏற்றிக்கொண்டு கேரளா மாநிலத்திற்கு அடிக்கடி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கூகுள் மேப் மூலம் ஏடிஎம் உள்ள பகுதிகளில் கண்டறிந்து கொள்ளையடிக்க தயாராகி வந்ததையும் அவர் செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் வந்து முன்வைத்தனர். விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் கண்டெய்னர் லாரி வந்தவர்கள் தப்பிக்கும் நோக்கத்துடன் லாரியை வேகமாக ஓட்டி சென்றதாக தெரிய வந்தது. கண்டெய்னர் லாரியில் காற்று வசதிகள் உள்ளன. ஏடிஎம் எங்கே இருக்கிறது? எஸ்பிஐ ஏடிஎம் மட்டும் குறிக்கோளாக எஸ்பிஐ வங்கியில் மட்டுமே கொள்ளையடிக்கப்பட்டது இந்த விசாரணையில் தெரிய வந்தது. புலன் விசாரணைக்கு பிறகு முழுமையான தகவல் தெரியும் என சேலம் சார்க டிஐஜி செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் தெரிவித்தார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.